நான் இப்போ ராகி கூழ் தான் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு 7 மந்த்து பேபி இருக்குது. அவனுக்காக தான் நான் இப்போ ராகி கூழ் பண்ண போகிறேன். அது வந்து இப்போ ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கலாம். இது வந்து 2, 3 டைம் யூஸ் பண்ண கர்ச்சீஃப் தான் இது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. அந்த கர்ச்சீஃப்குள்ளே கொஞ்சம் ராகி மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ, கூழ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு உள்ளே வச்சுக்கலாம். அதை உள்ளே வச்சு அந்த மாவு வெளியில் வராத மாதிரி கவர் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அந்த தண்ணியிலேயே நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருக்குங்க. அது டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம தண்ணியில் அதை ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட பால் எல்லாம் அதில் இறங்கிடும். அந்த திப்பை மட்டும்தான் அந்த கர்ச்சீஃப்குள்ளே இருக்கும். பாருங்கள், இப்போவே ஓரளவு அந்த கலர் மாறுது பாருங்கள், தண்ணியோட கலரு. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியானதான் இது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸுக்குள்ளே அந்த பால் எல்லாம் அதில் இறங்கிடும். பாருங்கள், தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு அந்த பால் தான் தேவை. இந்த திப்பெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம தூக்கி கூட போட்டுடலாம், இல்லை வேறு எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே அந்த பால் எல்லாம் அதில் இறங்கிடும். பாருங்கள், அது பால் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. அதோட திப்பை மட்டும்தான் இருக்குது. இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தூக்கி கூட போட்டுடலாம். இதை நான் வந்து தூக்கி தான் போட போகிறேன். அது தூக்கி போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவை இந்த பால் தான். இப்போ இதுதான் நமக்கு வேணும். நம்ம பால் ரெடி ஆகிடுச்சு, ராகி பால். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம பால் காய்ச்ச போகிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் தான் நான் காய்ச்ச போகிறேன். அது மேலாட ஊற்றிக்கலாம் அந்த பாலை. அடியில் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் மேலாட ஊற்றிக்கலாம். மேலாட ஊற்றிக்கோங்க. அந்த கருப்பாக இருக்குது இல்லையா, அதை தூக்கி போட்டுருங்க, அது வேண்டாம். அது கூட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதை கூழ் காய்ச்ச போகிறோம். அவ்வளோதான், பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம இது கூழ் காய்ச்ச வேண்டியது தான். இதை அடுப்பில் வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் சூடு ஆனாவே இது கொஞ்சம் திக்னஸாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து தினமும் ராகி நைட்டில் ஊற வச்சு அது காத்தால எழுந்து அது முளை கட்டி வச்சு அதை அரைச்சி அதை பால் எடுத்து இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது. அது வந்து என்னால் ரெகுலராக பண்ண முடியல. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தினமும் இது ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் நான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம கையை விடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருந்தால் இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2-3 மினிட்ஸுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஓரளவு திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் அது கொதிச்சாவே அது நல்லா வந்துடும். ராகி பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணும். அப்படி சரியாக வேகாமல் இருந்தால் நமக்கு லூஸ் மோஷன், பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி ஒத்துக்காது, லூஸ் மோஷன் ஆகிடும். அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு இதை பாருங்கள், ஓரளவு கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே இது ரெடி ஆகிடும் இது கூழ்.
ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், அதனால் சீக்கிரமாக கொதிச்சிடும். இது ரொம்ப லேட்டு டைம் எடுத்துக்காது, ஈஸியானது. ஈஸியாக இது செஞ்சு முடிச்சிடலாம் இதை. பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் 2 மினிட்ஸில் இது ஆஃப் பண்ணிடலாம் இதை. அவ்வளோதான், நான் அதை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த கிண்ணத்தில். அவ்வளோதான், கூழ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கூழ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு அந்த பால் மட்டும் எடுத்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டிடலாம் பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் ஆறினோன்னு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகும். அது நாட்டு சக்கரையோ இல்லைனா சர்க்கரையோ போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு.